ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் 25 மாவட்டங்களில் கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலுமே கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு நிரப்ப சொல்லி தமிழக அரசு அரசாணை கொடுத்து ஒவ்வொரு மாவட்டமாக ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. டோட்டலாக 2299 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 25 மாவட்டங்கள் வந்திருக்கு. அது என்ன, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தா உங்களுக்கு திருப்பத்தூர் மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தாலுக், அதாவது எந்தெந்த தாலுக் கொடுத்துருக்காங்கன்னா திருப்பத்தூர் தாலுக், வாணியம்பாடி, ஆம்பூர், நாற்றம்பள்ளி போன்ற தாலுக்கில் உங்களுக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே கல்வி தகுதி என்ன அப்படின்னா 10th ஃபெயிலேருந்து டிகிரி முடித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாங்க. பேசிக்காக இதான் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இப்போது இந்த வேலைக்கு எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 24/7/2025 லாஸ்ட் தேதி 22/8/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர் வட்டத்தில் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேக்கன்சினா மொத்தமாக 17 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. திருப்பத்தூர் வட்டத்தில் சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 11,100 ரூபா வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ அந்த 17 வேக்கன்சி எந்தெந்த ஊரில் உங்களுக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எந்த இனசூழ்ச்சி முறை, எந்த ரிசர்வேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிசர்வேஷன் ரொம்ப வந்து இம்பார்ட்டனுங்க. அது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதுக்கடுத்த முக்கிய கல்வி தகுதி என்னென்னா நீங்கள் தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், விண்ணப்பதாரர் அந்தந்த தாலுக்கில் இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அங்கே அப்ளை பண்ண முடியும். வேறு ஒரு தாலுக்கில் போயிட்டு அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 21 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக ஓசி கேட்டகரி 32 வயசுக்குள்ளே இருக்கவங்களும், பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சிஎஸ்டி 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மாற்றுத்திறனாளி 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். வருவாய் வட்டாட்சியர் இந்த அட்ரஸுக்கு டேரெக்டாகவோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ அனுப்புங்க அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். இதில் போயிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதேமாரி மற்ற இன்ஃபர்மேஷன், பெயர் என்ன, அட்ரஸ் என்ன, எந்த வில்லேஜுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. சொல்லியிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு அனுப்புங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அனுப்பி வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட், மார்க் ஷீட், டிசி, ஜாதி சர்டிஃபிகேட், இருப்பிட சர்டிஃபிகேட், உங்களுடைய குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட், முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அனுப்பி வச்சுருங்க. அதேமாரி வந்து பார்த்தா வாணியம்பாடி தாலுக்கில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 8 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த கிராமம் அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்பூர் வட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு வேக்கன்சி. அது எந்த கிராமம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்ராம்பள்ளி வட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ஒரு 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கரூர் மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ கரூர் மாவட்டத்தில் முதல்ல வந்து பார்த்தா புகழூர் வட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி 26/8/2025, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மண்மங்கலம் வட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ஒரு 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 5 கிராமம் என்ன, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடவுர் வட்டத்தில் ஒரு 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாபுரம் வட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ஒரு 5 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா குளித்தலை வட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ஒரு 5 வேக்கன்சி கிட்ட உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இதுதான் கரூர் மாவட்டம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் உங்களுக்கு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன், எந்த தாலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அதேமாரி எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து பார்த்தா திருவாரூர் மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்தும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், வெப்சைட்லேயும் இருக்குது. ஸோ என்னமா எந்த ஃபஸ்ட்டு வட்டம் அப்படின்னா
குடவாசல் வட்டத்திலேருந்து 21 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 21 வேக்கன்சி எந்தெந்த கிராமம் எந்த இன சூழ்ச்சி முறை அப்ளை பண்ணலாம் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதேமாரி ரிசர்வேஷன் என்ன, எப்படி உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போது அது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 26/8/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே டேரெக்டாகவோ பதிவு அஞ்சல் மூலமாகவோ அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், கூத்தாநல்லூர் வட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து 21 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திருவாரூர் மன்னார்குடி வட்டம் இருக்காங்க பாருங்கள், அங்கேருந்து 29 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. முத்துப்பேட்டை வட்டத்தில் 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நன்னிலம் வட்டத்தில் 16 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மன்னார்குடி வட்டத்தில் 11 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீடாமங்கலம் வட்டம் இருக்குது பாருங்கள், அங்கே 9 வேக்கன்சி. அதுக்கப்புறம் திருவாரூர் வட்டத்திலே ஒரு 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. வணங்கைமான் வட்டத்தில் 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகே, இந்த மாதிரி இப்போதைக்கு 25 மாவட்டங்களில் உங்களுக்கான ஒரு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 கிட்ட மாவட்டங்கள் வர வேண்டியிருக்கு. கண்டிப்பாக இந்த வீக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் ரெகுலராக செக் பண்ணிட்டே இருங்க. அதேமாரி நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதுலேயும் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிட்டே இருங்க. ஸோ உங்கள் ஊருக்கு நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் குரூப்லாம் கொடுத்துருக்கோம், அதில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அப்டேட் வந்து சேரும். ஓகே, இதை தவிர்த்து உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டம் அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் கொடுத்துருக்காங்க. விருதுநகர், தருமபுரி மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வேலூர் போன்ற இடங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பெரம்பலூர்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. தென்காசி, மயிலாடுதுறை, அப்புறம் கிருஷ்ணகிரி, திருப்பூர் மாவட்டம், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம், சேலம் கொடுத்துருக்காங்க. ராணிப்பேட்டை கொடுத்துருக்காங்க. ஈரோடு போன்ற இடங்கள்லாம் செங்கல்பட்டு வரைக்கும் உங்களுக்கான வேலையை இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க உங்கள் ஊருக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் தாலுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எத்தனை கிராமத்துக்கு கொடுத்துருக்காங்களோ எதெல்லாம் என்ன சூழ்ச்சி முறை எலிஜிபிலிட்டி இருக்கோ அந்தந்த கிராமத்துக்கு அப்ளை பண்ண பாருங்கள். கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக மாறுபடுது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு கடைசி தேதிக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்மை டேரெக்டாகவோ அல்லது பதிவு தபால் மூலமாக அனுப்புங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லா டிஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்ப பாருங்கள். சீக்கிரமாக அனுப்ப பாருங்கள் கடைசி தேதிக்குள்ளே. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தா அப்ளிகேஷன் போய் சேரும். ஸோ லாஸ்ட் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, முன்கூட்டி அனுப்ப பாருங்கள். கடைசி தேதி அன்றைக்கி போகிறவங்க டேரெக்டாக வந்து சப்மிட் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். 25 மாவட்டத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா மாவட்டம் வருஷத்தில் கண்டிப்பாக நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓல்தா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.